வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த ஸ்டார் பேட்டர்ன் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 6 கூடைகள் இருக்குது. இந்த 6 கூடைகளுமே எனக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சேம் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரியே இந்த கலர் காம்பினேஷன்லேயே எனக்கு வந்து பின்னி கொடுங்கன்னு அவங்க தான் கலர் செலக்ட் பண்ணி எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஆர்டரு. தேங்க்யூ ஸோ மச் மேம் எனக்கு இந்த ஆர்டரை கொடுத்ததுக்கு. நானும் அவங்க கேட்ட மாதிரி கலர் காம்பினேஷனில் சொன்ன டைமுக்குள்ளே நான் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும், ஏதாவது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்றத என் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி கூடைகள் வந்து நாங்கள் பின்னி கொடுப்போம். இந்த கூடைகள் எல்லாமே நார்மல் வயரில் தான் நான் வந்து பின்னிருக்கேன். இதோட கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கூடையை வந்து நான் எவ்வளோ சீக்கிரமாக நான் பின்னிருக்கேன் அப்படின்றதே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் லாஸ்ட்டாக. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், டார்க் கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்லேயும் போட்டிருப்பேன். அப்புறம் ஒயிட் அண்ட் சாண்டில் இல்லாமல் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லேயும் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த கூடைகள் எல்லாமே நான் வந்து 5 டேஸில் வந்து இந்த 6 கூடையை நான் வந்து ஃபினிஷ் பண்ணேன். ஸோ என்ன மாதிரி நான் மேக்கிங் ப்ராசஸ் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதே இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பாருங்கள், சாண்டில் வித் ஒயிட் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 3 கூடைகள் போட்டிருக்கேன். இப்போ அந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம். இது பாருங்கள், லெமன் எல்லோ வித் டார்க் க்ரீன் கலரில். இது வந்து மாம்பழ மஞ்சள் கலர் வித் டார்க் க்ரீன் கலரில் போட்டிருக்கேன் நான். இந்த கூடைக்கு வந்து 2 ரோல் தான் ஆகும். ஆனால் மெயினாக இருக்கிற ரோல்ஸ் வந்து இப்போ இதில் வந்து ரோஸ் கலர் வித் எல்லோ கலர் போட்டிருக்கேன்னா இதில் வந்து ரோஸ் கலர் வந்து 2 பண்டல் எடுத்துக்கோங்க, எல்லோ கலர் வந்து 1 பண்டல் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அந்த கூடையை மேக் பண்ணி முடிக்க முடியும் உங்களுக்கு. இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து உங்களுக்கு நல்லா அகலமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். நல்லா வந்து லஞ்ச் கொண்டுட்டு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7.25 அடியில் 24 வயர் வேணும். 16 வயர் எல்லோ, 8 வயர் வந்து க்ரீனில் கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 12 லைன் போட்டுக்கோங்க. சேம் இந்த கூடையை பார்த்தாலே தெரியும் என்ன பேட்டர்னில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும், அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார் வந்து நல்லா கிராஸாக வரும் உங்களுக்கு. எப்படி நம்ம வந்து கீழே வந்து நம்மளுக்கு 4 ஸ்டார் வருதோ மேலேயும் நம்ம லென்த் ஹைட்லேயும் 4 ஸ்டார் வரும். இந்த கூடையோட ஃபார்மேட்டே எப்படின்னா, ஒரு ரன்னிங் வயர் வச்சு போட்டோம்னா ஒரு கிராஸ் நாட்டு, ஒரு ரன்னிங் வயர் ஒரு கிராஸ் நாட், இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வரும். நம்ம என்ன கலர் நம்ம போட போகிறோம் அப்படின்றது தான் இதில் வந்து இருக்குது. ஆல்ரெடி இந்த கூடையை எப்படி கட் பண்ணணும், எப்படி பேஸ் மேக் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் தனியாக வீடியோ ஃபுல் டுட்டோரியல் போட்டிருக்கேன். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இன்னர் வேர் அளந்துட்டு அதில் இருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைடாக சொருகிருங்க. இந்த கூடைக்கு வந்து மிச்சம் இருக்க எல்லா வேரையுமே நீங்கள் சொருகிறப்ப தான் கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதனால் இதே மாதிரி சொருகிக்கோங்க. பேஸ் போட்டு முடித்ததும் குச்சி சொருகிருக்கேன் நான். உங்களுக்கு வந்து இந்த அட்டை போட்டு புஷ் வச்சு வாசர் வீட்டெலாம் வச்சு கொடுப்போம்ல, அது மாதிரி வேணும்னாலும் நாங்கள் வந்து இந்த கூடைகளுக்கு போட்டு தருவோம். ஏன்னா இது கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு பெரிய கூடையாக இருக்குன்றதுனால அந்த மாதிரியும் நாங்கள் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்களோட விஷயம் தான், உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா அட்டை தேவை கிடையாது. இது பாருங்கள், ஒயிட் கலரில் வந்து டார்க் ப்ளூ, டார்க் க்ரீன், டார்க் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இந்த 3 கலர் யூஸ் பண்ணி இந்த ஒயிட் வந்து கம்மியாக இருக்கும், மற்றபடி மெயின் கலர் வந்து நிறையா இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் வந்து ஹேண்டிலுக்கும் வந்து நாங்கள் பிளெயினாக தான் நான் வந்து ஹேண்டில் கொடுத்துருக்கேன் எல்லா கூடைகளுக்குமே. அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா லுக்காக இருக்கும். ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறப்ப வந்து அதாவது ஒரே மாதிரியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து. அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் வந்து கலர் மேக் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே இன்னர் வேர் வந்து 4 வயர் நான் வந்து வச்சுருக்கேன். அதனால தான் இந்த கூடைக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்குமே. இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கூடைகளோட ரேட்டு எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கூடையை வந்து அடுத்து எப்படி நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து பேஸ் போட்டு நான் வச்சுருவேங்க ஏன்னா நான் வந்து நிறையா கூடை போடுறதுனால எனக்கு வந்து தெரியும் இந்த கூடைக்கு என்னோடய வயருக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும், ஸ்டீல் ஸ்கேலில் நான் எடுக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் வந்து பேஸ் மேக் பண்ணி வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் 1 by 1 நான் வந்து கூடைக்கு வந்து எல்லா கூடைகளுக்கும் பேஸ் போட்டு முடிச்சதும் குச்சி சொருகிட்டு அப்புறம் நான் வந்து ஹைட் அப்படியே நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு வந்து 2 கூடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் போட்டு வச்சதும் அதுக்கப்புறம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் நான்.
இங்கே பாருங்கள், குச்சி சொருகுனா கூட உங்களுக்கு வந்து அந்த அப்படியே சுருண்டு வருது பார்த்தீங்களா? நம்ம வந்து அப்போ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இன்னுமே சுருளும். அதனால் நீங்கள் வந்து குச்சி சொருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக கிடைக்கும். அப்புறம் இந்த கூடையில் வந்து நம்ம கட் பண்ணி தான் போட போகிறோம். 2 லைன் வந்து ரன்னிங் வேர் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் கிராஸ் நட்டு இந்த மாதிரி மாற்றி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த 2 லைனுக்கு தேவையான வயரை நான் வந்து கட் பண்ணிடுவேங்க. எப்படி கட் பண்ணுறேன்றதே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஒரு லைன் வந்து நம்ம போடணும் அப்படின்னா, அதாவது நார்மல் நாட்டுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஒரு வயர் போடணும் அப்படின்னா நம்ம அப்படியே சுற்றி வரணும். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வந்தோம்னா ஒரு சுற்று, அதே மாதிரி 3 சுற்று சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும். அப்போ நீங்கள் 2 லைன் போடணுன்னா 6 சுற்றி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுப்பேன் நான். அந்த மாதிரி எடுத்தேன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ரோலோடு வச்சு நம்மளுக்கு அந்த சிக்கு விழுகிறத நம்ம எடுத்து விட்டு நம்ம பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் நான் வந்து 2 லைனுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ இந்த எல்லோ கலர் கூடனா 2 எல்லோ கலர் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு க்ரீன் கலர் வயர், அதாவது 2 லைனுக்கு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சு நான் போட்டுக்குவேன். அதனால் எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது மேக் பண்ணுறதுக்கு. அதனால் எனக்கு கடகடன் நான் வந்து இந்த கூடைகளை வந்து நான் மேக் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சுங்க. நான் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹைட் எல்லா கூடைகளுக்குமே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வயரை நான் வந்து இன்சர்ட் பண்ணிடுவேன் நான் கையோட. மிச்சம் இருக்க வயர் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து நிறையா நாட்டுக்கு நம்ம சொருகணும். ஒரு 7 நாட்டுக்காவது சொருகுனா தான் இந்த கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்னா தான் வந்து, ஏன்னா இது வந்து கேப் வந்து நிறையா இருக்கிறதுனால நம்ம நல்லா வந்து வயரை வந்து இன்சர்ட் பண்ணிடணுங்க. பார்த்தீங்களா, சின்னதாக அந்த ப்ளூ கலர்லேயும் ஒரு ஸ்டார் வருது, அந்த ஒயிட் அண்ட் மிக்ஸ் பண்ணி வர்றப்பையும் ஒரு ஸ்டார் வரும். பார்க்குறதுக்கே ரொம்ப அந்த கூடைகள் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கூடைகள் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா, நான் எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி சைடாக நான் சொருகியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் வந்து இந்த கூடைகளை வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் பார்டரில் வந்து இந்த மாதிரி வரணும். ஒயிட் கலரில் பாருங்கள், ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஹேண்டில் நான் மேக் பண்ணுறப்ப ஒரு நாளைக்கு 2 கூடைக்கு தாங்க நான் ஹேண்டில் போடுவேன். ஏன்னா மொத்தமாகவும் நம்மளால் அந்த ஹேண்டில் வந்து மேக் பண்ண முடியாது. அதனால் 2 கூடைக்காக நான் வந்து ஹேண்டில் மேக் பண்ணி முடிச்சிடுவேன். இந்த மாதிரி தாங்க நான் வந்து இந்த கூடைகளை ஃபினிஷ் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.